வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஓசூர் மோரணப்பள்ளி பிரத்யங்கரா தேவி கோவில் பங்குனி பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ராகு கேது ஆசி பெற மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. பக்தர்கள் மிளகாய் வத்தலை எடுத்து தலையை சுற்றி யாகத்தில் சமர்ப்பணம் செய்தனர். இது கண் திருஷ்டியை போக்கும் என்பது ஐதீகம். பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு அலங்காரத்தில் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. దీపం పెట్టుకోండి. కొద్దిగా బాలినండి వాళ్ళ ఇంకా వర్తం ఆశభేదనందనాయ నమః ఓం కృష్ణాయ నమః ఓం భగవతే నమః ఓం శ్రీ கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் சமேத பூவனநாதர் சுவாமி கோயில் பங்குனி உத்தர திருவிழா ஏப்ரல் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மேலதாளம் முழங்க விமரிசையாக நடந்தது. இந்து அறநிலைய அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சமூக நல மகளிர் உரிமை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். பக்தர்கள் சிவசிவா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசம் அடைந்தனர். வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் துவங்கியது. இது தொண்டை மண்டல வைணவ திவ்ய தேசங்களில் பரமபத வாசல் கொண்ட ஒரே கோயில். சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி கொடிமரம் அருகே எழுந்தருளினார். மேலதாளம் முழங்க கருட சின்னம் பொறித்த கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கருட சேவை ஏப்ரல் 15ஆம் தேதி மற்றும் தேரோட்டம் 19ஆம் தேதி நடைபெறும்.
पदे पुरुषोत्तमस्य भगवतो नमो नारायणाय वेन्ने இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக பட்ட துன்பங்களையும் உயிர்ப்பிப்பையும் நினைவுகூரும் வகையில் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். சிலுவையில் அறையப்பட்டு மரித்த 3வது நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் தினமாக உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈஸ்டருக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தேனி ரோட்டில் உள்ள ஆர்சி பள்ளியில் ஆர்சி, சிஎஸ்ஐ, டிஇஎல்சி திருச்சபைகளைச் சேர்ந்த சபை குருக்கள் மற்றும் மக்கள் இணைந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து கையில் குருத்தோலை ஏந்தி ஓசனா பாடல்கள் பாடியபடி ஊர்வலமாக தங்கள் சபைகளுக்கு சென்று அங்கு நடைபெற்ற வழிபாட்டில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை தேவாலயத்தில் குருத்தோலை சிறப்பு திருப்பலி நடந்தது. இதையொட்டி தென்னை குருத்தோலைகளை கிறிஸ்தவர்கள் கையில் ஏந்தியவாறு ஓசன்னா ஜெயம் நமக்கே பாடல் பாடி ஆர்சி பள்ளியில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கிறிஸ்தவ தேவாலயத்தை சென்றடைந்தனர். தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி செய்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். ஊட்டியில் உள்ள தேவாலயங்களில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக கிறிஸ்தவர்கள் கைகளில் தென்னை குருத்தோலைகள் ஏந்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஓசன்னா பாடல் பாடி பவனியாக வந்தனர். தொடர்ந்து ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி மற்றும் வழிபாடுகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசுவிடம் மனமுருகி மன்றாடினர். சிஎஸ்ஐ ஹோலி ட்ரினிட்டி பாஸ்டேட் மூலமாக இந்த நாளிலே நாங்கள் குருத்தோலை பவனியாக திருத்துவ ஆலயத்திலிருந்து கலெக்டரேட்டுக்கு எதிராக இருக்கிற அந்த ஆலயத்திலிருந்து தாமஸ் ஆலயத்தை நோக்கி நாங்கள் பவனியாக வந்திருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த எருசலேம் நகரிலே அவர் பவனியாக வாழ்ந்தார். அந்த நாட்களிலே ரோம அரசினாலே அநேக மக்கள் நசுக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும், ஒரு மேசியா, ஒரு யூதருக்கு ராஜா வருகிறார் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அந்த பவனியில கலந்து கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு சமாதானத்தின் ஒரு அரசராக கழுதையின் மீது ஏறி வந்து எல்லாரும் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நாங்களும் இந்த நாளிலே திருச்சபையாக, குறிப்பாக சிறு குழந்தைகளாக, பெரியவர்களாக எல்லாரும் இணைந்து வந்து இந்த நகரின், ஊட்டி நகரின் வழியாக வந்து எல்லாருக்கும் இந்த பவனியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக கிருபை தந்தார். குறிப்பாக நாங்கள் உலக சமாதானத்திற்காக அதிகமாக இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த போர்கள் எல்லாம் நிறுத்தப்படவும், ஆண்டவர் சமாதானத்தின் அரசரை போல இந்த உலக நாடுகள் எல்லாரும் சமாதானமாய் அந்த சூழல் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இப்பேற்பட்ட சிறப்பான பவனியை நாங்கள் நடத்தி முடிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சி மலைக்கோயிலில் உள்ள குப்பாட்டியம்மன் கோயில் பங்குனி திருவிழா காளை ஓட்டம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுகிறது. உரிமை மேலம் முழங்க காளைகளுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ ஸ்ரீனிவாசன் விழாவை துவக்கி வைத்தார். சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஒரே நேரத்தில் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடியது. தொடர்ந்து 3 முறை காளை ஓட்டம் நடைபெற்றது. ஓட்டத்தில் முதலாவதாக வந்த காளைக்கு கோயில் சார்பில் அம்மனுக்கு பூஜை செய்த
எலுமிச்சை பழம் பரிசாக வழங்கப்பட்டது. விழாவில் நடந்த தேவராட்ட நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.